நம்ம உடம்புல கெமிக்கல் ஃபேக்டரின்னு சொல்லக்கூடிய ஆர்கன் எது தெரியுமா? அது நம்ம கல்லீரல் தான். இப்ப இருக்கிற காலகட்டங்கள்ல நம்ம ஸ்கேன் ரிப்போர்ட்ல ஃபேட்டி லிவருங்கிற கண்டிஷனை பாக்குறோம். 80% பேருக்கு அது இருக்கு. முக்கியமா 35 வயசுக்கு மேல இது காமனா வருது. இது ஏன் வருது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். நான் உங்கள் டாக்டர் மோனிஷா, ஹோமியோபதி மருத்துவர். வெல்கம் டு மாஸ் ஹெல்த் பிளஸ். இந்த ஃபேட்டி லிவர் ஆல்கஹால் கன்சியூம் பண்றவங்களுக்கு மட்டும் வரணும்னு கிடையாது. நார்மலா நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இருக்கிறவங்களுக்கும் மோஸ்ட்லி இது வரலாம். லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னா எந்த நேரத்துல அந்த உணவு எடுத்துக்கிறோம் அப்படிங்கறது எல்லாமே இந்த ஃபேட்டி லிவரை ட்ரிகர் பண்ணும். ஸோ நம்ம உடம்புல 5 to 10% கெட்ட கொழுப்பு சேரும் போது இந்த ஃபேட்டி லிவர்ங்கிறது டெவலப் ஆகுது. இனிஷியலா இது ஒரு சைலண்ட் டிசீஸ் அப்படிங்கறது சொல்லுவாங்க. ஆரம்ப காலகட்டங்கள்ல நமக்கு எந்த நோய் அறிகுறியும் தெரியாது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகும்போது நமக்கு அந்த அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் சிம்டம் என்ன அப்படின்னா உடல் சோர்வு. சின்ன வேலை செஞ்சா கூட உடம்பு ரொம்ப சோர்வா தெரியும். ஃபேட்டி லிவர் வரும்போதே மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு விட்டமின் B12 டெஃபிஷியன்சியும் அக்கறாக வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது சிம்டம் என்ன அப்படின்னா அஜீரணம். மூணாவது பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் சாப்பிட்டா கூட வயிறு ரொம்ப உப்புசமா தெரியும். நான்காவது மாவுச்சத்து உள்ள பொருட்கள் இல்ல எண்ணெய் பொருட்கள் இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடும் போது நமக்கு வாய் கசப்பு இல்ல வாய் புளிப்பு தெரியும். இதுதான் ஆரம்ப கட்ட சிம்டம்ஸ். இது ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம அப்டமன் ஓட சர்க்கம்ஃபரன்ஸ் சுற்றளவு 35 இன்ச்சஸ்க்கு மேல போகாம பாத்துக்கோங்க. நம்ம வயிற்றுல நிறைய கொழுப்பு சேராம பாத்துக்கோங்க. செகண்ட் என்ன அப்படின்னா இப்போ ஃபேட்டி லிவர் இருக்கு, பட் எனக்கு எந்த டிசீஸுமே இல்ல, வேற எந்த ப்ராப்ளமே கிடையாது, ஆனா ஸ்கேன் எடுத்தா எனக்கு ஃபேட்டி லிவர் மட்டும் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இது ப்ரொலாங் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா டயபெட்டிஸ் கண்டிப்பா டெவலப் ஆகும். இனிஷியலா ஃபர்ஸ்ட் ஃபேட்டி லிவர் கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு சுகர் வரவும் வாய்ப்பு இருக்கு. இதே கண்டிஷன் எனக்கு ஸ்கேன்ல ஃபேட்டி லிவர் தான் இருக்கு, வேற எந்த ப்ராப்ளமும் இல்ல, ஆனா டயர்டாவே இருக்கு அப்படின்னா உங்க உடம்புல மத்த இடங்கள்லயும் சைலண்ட் இன்ஃப்ளமேஷன் நடக்குது அப்படிங்கறது அர்த்தம். இந்த சைலண்ட் இன்ஃப்ளமேஷன் வரும்போது உடல் சோர்வு, இன்டைஜஷன் இந்த மாதிரி எல்லாம் டெவலப் ஆகலாம். இது மெட்டபாலிக் இன்ஃப்ளமேஷன் ஒரு மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அப்படிங்கறது சொல்லுவாங்க. அதாவது நம்ம சாப்பிடுற உணவு ஃபுல்லா டைஜஸ்ட் ஆகாம கொழுப்பா மாறி எல்லா பகுதிகளிலும் போய் டெபாசிட் ஆயிடும். அப்படி டெபாசிட் ஆகும் போது மைல்டா ஒரு இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். அதுதான் சைலண்ட் இன்ஃப்ளமேஷன். அதனாலதான் நமக்கு உடம்பு சோர்வு இந்த மாதிரி எல்லாம் தெரியுது. இதோட விளைவா ஃபோர்த் சிம்டம் என்ன இருக்கும் அப்படின்னா ஹை பிளட் பிரஷர். ஸோ அதிகமா கோவப்படுறது இந்த மாதிரி எமோஷன்ஸ்லாம் நமக்கு டெவலப் ஆகும். எஃபெக்ட் ஆஃப் ஃபேட்டி லிவர் என்ன அப்படின்னா இது பிரெயின் ஹெல்த்தை டேமேஜ் பண்ணும். எப்படின்னா நியூரோ காக்னிட்டிவ் ஹெல்த், பிரெயின் ஃபாக் டெவலப் ஆகும். ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டு ஸ்டேட், எமோஷனல் இம்பேலன்ஸ் இந்த மாதிரி நமக்கு டெவலப் ஆகும். நெக்ஸ்ட் கார்டியோவாஸ்குலர் ஹெல்த், மூச்சு வாங்குறது. ஸோ கொஞ்சம் நடந்தாலே மூச்சு வாங்குறது, ஈஸியா டயர்ட் ஆகுறது, கொஞ்சம் வேலை பார்த்தாலே. ஸோ நம்மள ஹார்ட் அந்த பிளட் பம்ப் பண்றதுக்கு ரொம்ப சிரமப்படும் ஃபேட்டி லிவர் இருக்கும்போது. தேர்ட் என்ன அப்படின்னா ஜாயிண்ட் பெயின் டெவலப் ஆகும். ஃபிளெக்சிபிலிட்டி ஆஃப் ஜாயிண்ட்ஸ் நமக்கு குறையும். ஃபோர்த் என்ன அப்படின்னா மசில் வீக்னஸ் டெவலப் ஆகும். மசில்ஸ்க்கு கரெக்டான ஆக்சிஜன் சப்ளை இல்லாம ரொம்ப வீக்கா ஃபீல் ஆகும். ஃபிஃப்த் என்ன அப்படின்னா டயர்ட்னஸ், எக்ஸ்ட்ரீம் அண்ட் சிவியர் டயர்ட்னஸ் மார்னிங்ல இல்ல ஈவினிங் டைம்ல நமக்கு தெரியும். என்ன உணவு முறை எடுக்கும் போது இந்த மாதிரி ஃபேட்டி லிவர் டெவலப் ஆகுதுன்னா மாவுச்சத்து உள்ள பொருட்கள், அதாவது மைதா, கோதுமை இது கலந்த உணவுகள். கோதுமை கலந்தாலும் இந்த மாதிரி ஃபேட்டி லிவர் டெவலப் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆகும். ஏன்னா இப்ப இருக்கிற கோதுமை ஹைபிரிட் வெரைட்டி. ரெண்டாவது பார்த்தோம்னா ரிஃபைன்ட் ஆயில், நிறைய ரிஃபைன்ட் ஆயில் யூஸ் பண்ணும்போது இது டெவலப் ஆகுது. நம்ம மரச்செக்கு எண்ணெய், கடல் எண்ணெய், நல்லெண்ணெய் இந்த மாதிரி யூஸ் பண்றது நல்லது. தேர்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அதிகமா எண்ணெயில பொரிச்ச உணவுகளை எடுக்கும் போது இது டெவலப் ஆகுது. என்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணா இந்த ஃபேட்டி லிவரை ரிவர்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நார்ச்சத்து அதிக இருக்கக்கூடிய உணவுகள், அதாவது நீர், காய்கறிகள், பழங்கள் இது மாதிரி அதிகமா எடுத்துக்கலாம். செகண்ட் மில்லட்ஸ் அண்ட் பிரவுன் ரைஸ் இந்த வெரைட்டிஸ் நீங்க சாப்பிடலாம். தேர்ட் மில்க் சுத்தமா நீங்க அவாய்ட் பண்ணிடணும். பொதுவாவே 6 இல்ல 7 மணிக்கு மேல சாப்பிடுறத தவிர்த்துக்கோங்க. ஹோமியோபதியில இதுக்கு
இதுக்கு நிரந்தர தீர்வு இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் நாங்க வந்து டயட் சார்ட், லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் இதெல்லாமே நாங்க சொல்லிட்டு, செகண்ட் வந்து மெடிசன் வந்து இண்டிவிஜுவலைஸ்டு மெடிசன். உங்களுக்கு இந்த ஃபேட்டி லிவர் கம்ப்ளீட்டா கியூர் ஆகணும்னா சினர்ஜி ஹோமியோபதி கிளினிக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த ஃபேட்டி லிவருக்கு ஃபர்ஸ்ட் லைன் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா அது எக்ஸசைஸ் தான். எக்ஸசைஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, அப்டமன் எக்ஸசைஸ் பண்ணும்போது அந்த மசில்ஸ் எல்லாம் கண்ட்ராக்ட் ஆகி அதுல இருக்கிற ஃபேட் எல்லாமே வந்து நமக்கு மெட்டபாலைஸ் ஆகும். ஸோ மைல்ட் அப்டமன் எக்ஸசைஸ் வந்து ஃபேட்டி லிவர் இருக்க பேஷண்ட் வந்து ரெகுலரா அதை ஃபாலோ பண்ணணும். அப்பதான் மெடிசனும் ஹெல்ப் பண்ணும் 100% கியூருக்கு. நெக்ஸ்ட் வர பதிவுகள்ல ஆல்கஹால்னால வர லிவர் டிசீஸ் கண்டிஷன்ஸை நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம மாஸ் ஹெல்ப் பிளஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.